பிரபுதேவா வந்து கேட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு ஹீரோயின் வேணும், ரிஹர்சலுக்கு மட்டும் 10 டேஸ் வரணும். 2 நாளையில் அவங்க டான்ஸ்லாம் கற்றுக்குவாங்க, அந்த மீதி நாள் 8 நாள் வந்து பர்ஃபெக்ஷனுக்காக எனக்கு தேவைப்படும்ட்டு. டைரக்டர்களுக்கு கைக்கு அடக்கமான பொண்ணுன்னு சில பேர் இருப்பாங்க, நான் அதை பற்றி சொல்ல. அந்த மாதிரி நிலைமையில் ஸ்ரீதிவ்யா வந்து ரொம்ப அடக்கமான பொண்ணு. அந்த 570 கோடி அந்த கண்டெய்னரில் காணா போன பணம் இது வரைக்கும் என்னன்னு தெரியல. இந்த தொடரி படத்தில் அந்த கீர்த்தி சுரேஷோட பாவாடை ஏன் பறக்கலை, இதுதான் நாட்டில் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக ஓடிட்டு இருக்கிறது. ஹீரோயினை பற்றி பேசும்போதெல்லாம் நான் இவ்வளோ பேசினேன், ஹீரோவை பற்றி பேசுனா டக்குன்னு ஒரு 4 வார்த்தை கூட வர மாட்டேங்குது. எனக்கு கொஞ்சம் வாய் தவறி வந்துருச்சு, சாரி. ஆடியன்ஸ் தேட்டருக்கு வரும்போதும் அதே மாதிரி சாமி கும்பிட்டு தான் வராங்க, எப்படியா இந்த படம் நல்லா இருக்கணுமேனு சொல்லிட்டு. இந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள்லாம் கொலை பண்ணுறது தீர்த்து கட்டுறதுக்கு நம்ம ஏதாவது பிளான் பண்ணால் டெஃபினட்டாக சுசீந்திரன் சொல்லலாம். இந்த சமுதாயத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா நீங்க மாறும். சோத்துக்கே வழி இல்லாத பசங்கெல்லாம் சோசியலிசம் பேசுறானுங்க. அந்த ஒத்தால தூக்கிட்டு போறதுக்கு 10 தலையை பழி கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த மாவீரன் கிட்டு படத்தை டேஷ் வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் டேஷ். முதல் டேஷில் வந்து வாழ்த்த, அடுத்த டேஷில் வந்து வணக்கம். கோடிட்ட இடங்களின் நிரப்புக. இந்த ஃபங்க்ஷனில் வந்து அந்த படத்தை பற்றி ஏன் பேசுகிறேன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் வாய் தவறி வந்துருச்சு, சாரி. சமீபத்தில் ஒருத்தர் வந்து சத்தியமங்கலம் காட்டுக்கு போயிருக்காரு. வழி தவறி போய் மாட்டிக்கிட்டதில் எதுக்க வந்து ஒரு புலி வந்துருச்சு. வந்தோன்னா பயந்து போய் அப்படியே உட்காந்து, கடவுளே என்னை எப்படியாவது இந்த புலிகிட்ட இருந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரே பண்ணியிருக்காரு. கண்ணை திறந்து பார்த்தா அந்த புலியும் ப்ரே பண்ணிகிட்டு இருக்கு. நான் தான் ப்ரே பண்ணுறேன், நீ ஏன் ப்ரே பண்ணுற? டேய், நாங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணிட்டு தாண்டா சாப்பிடுவோம். அந்த மாதிரி நம்ம படம் எடுக்கும்போது எல்லாரும் பூஜை போட்டு சாமி கும்பிட்டு அப்படி தான் ஆரம்பிக்கிறோம். ஆடியன்ஸ் தேட்டருக்கு வரும்போதும் அதே மாதிரி சாமி கும்பிட்டு தான் வராங்க, எப்படியாவது இந்த படம் நல்லா இருக்கணுமேனு சொல்லிட்டு. ஆனால் இந்த படத்துக்கு அந்த மாதிரிலாம் சாமி கும்பிட்டு வரணும்னு அவசியமே கிடையாது. டெஃபினட்டாக இந்த படம் நல்லாயிருக்கும். அந்த 570 கோடி அந்த கண்டெய்னரில் காணா போன பணம் இது வரைக்கும் என்னன்னு தெரியல. காவேரி பிரச்சனை எப்போ வரும், எப்போ தீர்வும் நமக்கு தெரியல. முல்லைப்பெரியார் விஷயமும் அப்படி தான் இருக்குது. இவ்வளோ பிரச்சனை நாட்டில் இருக்கும்போது இந்த தொடரி படத்தில் அந்த 150 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற அந்த ட்ரெயினில் அந்த கீர்த்தி சுரேஷோட பாவாடை ஏன் பறக்கலை, இதுதான் நாட்டில் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக ஓடிட்டு இருக்கிறது. நான் இதை எதுக்காக சொல்லுவேன்னா, மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க, எல்லாத்தையும் மன்னிச்சிடுறாங்க. ஆனால் சினிமாவை மட்டும் ரொம்ப கவனமாக பார்க்குறாங்க. ஒரு சின்ன தப்பு இருந்தாலும் கிழின்னு கிழிச்சிருவாங்க. அதனால் இன்றைக்கி இந்தியாவோட ரொம்ப கவனமாக எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அந்த மாதிரி கவனமாக எடுக்கப்படுற படம் தான் இந்த மாவீரன் கிட்டு. ஸ்ரீதிவ்யாவை பற்றி எல்லாரும் ரொம்ப வழிஞ்சாங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க, ரொம்ப அழகான பொண்ணு அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச ஸ்ரீதிவ்யா வந்து ரொம்ப அடக்கமான பொண்ணு. சமீபத்தில் ஒருத்தர் வந்து இடுகாட்டுக்கு கூட்டிகிட்டு போய், நீங்கள் பொண்ணு பார்க்குறதுக்கு ஒரு அடக்கமான பொண்ணு கேட்டிங்களே, அந்த பொண்ணு இப்போ தாங்க அடக்கமாச்சு, இங்கே தான் இருக்குது. அதாவது நாட்டில் அடக்கமான பொண்ணை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி நிலைமையில் ஸ்ரீதிவ்யா வந்து ரொம்ப அடக்கமான பொண்ணு. டைரக்டர்களுக்கு கைக்கு அடக்கமான பொண்ணுன்னு சில பேர் இருப்பாங்க, நான் அதை பற்றி சொல்ல. இவங்க வந்து டைரக்டர் நம்பிக்கையில் அடக்கமான ஒரு பொண்ணு. அதுக்கு உதாரணம் வந்து இந்த படத்தோட ஒரு கிளைமேக்ஸ் சீன் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போது என் கண்ணிலேருந்து டேஸ் வரணும், எனக்கு எதிர்க்க ஸ்ரீதிவ்யா உட்காந்துருக்கணும். ஸ்ரீதிவ்யாவுக்கு பின்னாடி தான் கேமரா, அதாவது ஸ்ரீதிவ்யாவோட முகம் தெரியாது, என் முகம் தெரியும். அப்போது டைரக்டர் சொல்கிறாரு, என் கண்ணில் டேஸ் வரணும், ஸ்ரீதிவ்யாவுக்கு கிளிசரின் கொடுங்கன்றாரு. என்னடா என் கண்ணில் கிளிசரின் வரதுக்கு எதுக்கு ஸ்ரீதிவ்யாவுக்கு கிளிசரின் கொடுக்கணும்னு எனக்கு புரியல. அவர் போட்டுக்குமா அப்படின்னாரு. அந்த பொண்ணு வந்து தயங்குறாங்க, நான் எதுக்கு, ஏன்னா எனக்கு பின்னாடி தானே தெரியாது, கண்ணு தெரியாதுன்ட்டு. இல்லைம்மா நீ போட்டுக்கோ, அப்போ தான் சாருக்கு வந்து சரியான எமோஷன் வரும்னா நீ டெஃபினட்டாக அதை செய்யணும் அப்படிங்கிறாரு. கொஞ்சம் கூட தயங்கவே இல்லை அந்த பொண்ணு, டக்குன்னு உடனே கிளிசரின் போட்டாப்புல. இன்றைக்கி ஒரு வளர்ந்து வர நிலைமையில் அந்த மாதிரி ஒரு பொண்ணு செய்கிறதுன்னு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அதை ரொம்ப கவனித்து பார்த்தேன் நான். இப்போ அவங்க சொல்லும்போது அவங்க எக்ஸ்பிளைன்லேயே தெரிஞ்சது எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு பொண்ணு. அந்த அழகை விட நான் ரொம்ப முக்கியமான அழகாக பார்க்குறது இதை தான். பிரபுதேவா வந்து என்னுடைய கோடிட்ட இடங்களை நிரப்புக படத்துக்கு பாருங்கள், மறுபடியும் கோடிட்ட இடங்களையும் தெரிய வருது. அந்த படத்துக்காக ஒரு சாங் வந்து நடனம் அமைக்கிறாரு. அப்போ அவர் கேட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு ஒரு ஹீரோயின் வேணும், ரிஹர்சலுக்கு மட்டும் 10 டேஸ் வரணும்.
அது யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஹீரோயினாக இருந்தாலும் 10 days ரிஹர்சல் வந்தால் மட்டும்தான் அந்த பொண்ணை வச்சு நான் அந்த சாங் எடுப்பேன்ட்டு. 2 நாளையில் அவங்க டான்ஸ்லாம் கற்றுக்குவாங்க. அந்த மீதி நாள் 8 நாள் வந்து பர்ஃபெக்ஷனுக்காக எனக்கு தேவைப்படும்ட்டு. அந்த மாதிரி பர்ஃபெக்ஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சினிமாவில். அதில் ஒரு பெரிய தீவிரவாதி பர்ஃபெக்ஷனில் சுசீந்திரன் அவர்கள். சமீபத்தில் ஷூட்டிங்லாம் முடிஞ்ச உடனே ஒரு நாள் பேட்ச் ஒர்க்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க போன வாரத்தில். அந்த பேட்ச் ஒர்க்குன்னா நான் உடனே காலையில் எழுந்து மேக்கப்லாம் போட்டு விக்கெல்லாம், இந்த படத்தில் விக்கு வச்சுருக்கேன் நான், தலைக்கு மேலே வேலை நிறைய. ஸோ அதனால் விக்கெல்லாம் வச்சுக்கிட்டு ஷூட்டிங் போனால் பேட்ச் ஒர்க் என்னென்னா, ஒரு லெட்டரை வந்து ஒரு கை, அந்த லெட்டரை கசக்கிறது, இன்செர்ட் வந்து கைக்கு. அந்த கை கசக்கிறது எந்த கை வேணாலும் கசக்கலாம் அந்த லெட்டர், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது என்னுடைய கையாகவே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, பேட்ச் ஒர்க்னு கூட்டிகிட்டு போய் ஆர் சுந்தரராஜெல்லாம் இதெல்லாம் வந்து பேட்ச் ஒர்க்னு கூப்பிட்டு போய் தான் கதையை எடுப்பார். ஷூட்டிங்லலாம் படத்தை விட்டுட்டு பேட்ச் ஒர்க் டைமுக்கு தான் வந்து கதையை எடுப்பார். இவர் அப்படி இல்லாமல் ஒரு சின்ன காகிதத்தை கசக்கிறதுக்கு கூட டெஃபினட்டாக அந்த கை தான் இருக்கணும். அந்த மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள்லாம் கொலை பண்ணுறது தீர்த்து கட்டுறதுக்கு நம்ம ஏதாவது பிளான் பண்ணால் டெஃபினட்டாக சுசீந்திரன்ட்ட சொல்லலாம். பிளானிங்கிறது அப்படி ஒரு பயங்கர பிளானிங். இப்போ எல்லாருமே சொன்னாங்க இந்த மாதிரி. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். நான் நடிக்கிற படத்தில் வழக்கமாக வந்து நான் ரொம்ப வருத்தப்படுற ஒரு விஷயம் வந்து ஸ்பீடாக இல்லைங்கிற பல நேரத்தில் எனக்கு வருத்தம் நிறைய படங்களில். இதை வேகமாக எடுக்கலாமா, இது ஏன் இவ்வளோ ஸ்லோவாக எடுக்கிறாங்கன்ட்டு. பட் சுசீந்திரனோட ஸ்பீடை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒரு மனைவி, ஒரு 45 வயசு மனைவி வந்து கணவன்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் இனிமேலும் உங்கள் உதட்டில் வந்து லிக்கர் பட்டுதுன்னா இனிமேல் நான் வந்து என்கிட்ட உங்களுக்கு முத்தம் கிடைக்காது, இனிமேல் உங்கள் உதட்டில் லிக்கர் பட்டதுன்னா என் உதட்டிலேருந்து உங்களுக்கு முத்தம் கிடைக்காது அப்படின்னு நான் அப்படி யோசிச்சிருக்கான். என்ன யோசிக்கிறீங்க, 18 years old விஸ்கியா ஸ்காட்ச், 18 years old ஸ்காட்சா இல்லாட்டி 45 வயசு உமனோட லிப்பா, அது ரெண்டு எது பெட்டர்னு யோசிச்சுட்டு இருக்கேன்ட்டு. நான் சொல்ல வர்றது என்னென்னா, ரெண்டில் எதை செலக்ட் பண்ணுறதுன்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். அந்த மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக சுசீந்திரனை செலக்ட் பண்ணது வந்து அவங்க படத்தோட வெற்றியை முன்னாடியே நிர்ணயிக்கிற ஒரு விஷயம். ரொம்ப ரசனையான, ரொம்ப காலத்துக்கும் பேசக்கூடிய ஒரு படமாக இந்த படம் அமையும். படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சந்திராசாமி அநேகமாக இந்த படத்துக்கு வெற்றிக்கு அப்புறமா டெஃபினட்டாக ஒரு சந்தோஷசாமியாக தான் இருப்பார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அவரை சேர்ந்த எல்லாருக்கும். மிஸ்டர் இமான் இப்போ அவரே சொன்னார், இந்த இசைக்கருவிகள்லேருந்து இந்த பாடல்கள் வரல, என்னோடய இதயத்திலேருந்து வந்ததுன்னு. ஏன்னா ஒவ்வொரு பாட்டை கேட்கும்போது நான் இதை உணர்ந்திருக்கேன், இது வெறும் இசைக்கருவிகள்லேருந்து வர்றது இல்லைன்ட்டு. அதே மாதிரி யுகபாரதி அவருக்கு சின்ன வீடு போல இருக்குது. ஒரு மனுஷன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சின்ன வீட்டில் தான், அந்த மாதிரி ஒரு அது சின்ன வீடு மாதிரி பயங்கரமாக டியூன் ஆகிட்டாங்க 2 பேரும். அதனால தான் நல்ல நல்ல டியூன் அதில் வருது. அதே மாதிரி யுகபாரதி அவர்கள் வந்து இந்த படத்தில் வசனம் எழுதியிருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அவர் சொன்னார், இந்த வசனம் ரொம்ப சிறப்பாகிறது நான் பேசுகிறதன் மூலமாக, எந்த நடிகருடைய பாவனை மூலமாக அந்த வசனம் சிறப்பாகும்னு. எவ்வளோ சிறப்பாக நடிக்கிறவங்களாக இருந்தால் கூட வசனம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் அந்த நடிகர்கள் மூலமாக அது மேம்படும். அதே மாதிரி நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க, இந்த மாதிரி திரைக்கதை அமைக்கணும்னு எல்லாரும் கேட்குறாங்க, டைரக்ஷன் பண்ண கூட உங்களை கேட்பாங்க. நான் உங்களை கேட்டுக்கிறேன், நீங்கள் ஒரு படம் தயாரிங்க, அந்த படத்தை வந்து நான் டைரக்ட் பண்ணுறேன்னு கேட்டுக்கிறேன் இல்லையா? ஸோ அப்படி இது ரொம்ப சிறப்பான சந்தோஷமான ஒரு படமாகும், காலத்துக்கும் பேசக்கூடிய ஒரு சிறந்த படமாக இருக்கும். இப்படி ஒரு நல்ல படம் வெறும் காதலோடு மட்டுமே செய்யப்பட்டது. ஹீரோயினை பற்றி பேசும்போதெல்லாம் நான் இவ்வளோ பேசினேன், ஹீரோவை பற்றி பேசுனா டக்குன்னு ஒரு 4 வார்த்தை கூட வரமாட்டேங்குது எனக்கு. அது என்னமோ தெரியல, அப்படியே பழகி போச்சு நமக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த படத்துக்கு அப்புறம் விஷ்ணு வந்து மகாவிஷ்ணு ஆகிடுவார். அதாவது மிகப்பெரிய இடத்துக்கு வரக்கூடிய ஒரு விஷ்ணு ஆகிடுவார். பேணாது பெண் விழையான் ஆக்கம் நானாக நாணுத்தரும் சொல்லிட்டு ஒரு திருக்குறள் ஒன்று இருக்குது. அதாவது கடமையை விட்டுட்டு பெண் பின்னாடியே அலைகிறவன் டெஃபினட்டாக நாணி கூணி கேவலப்படுற அளவுக்கு இருப்பான் வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டு ஒரு குறள். இந்த படத்தில் கடமையை நேசிக்கிற ஒரு காதலனாக விஷ்ணு இருக்கார். அவனை நேசிக்கிறதையே கடமையாக இருக்கிற ஒரு ஹீரோயின் இருக்காங்க. இந்த படத்துக்குள்ளே ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, நாட்டுப்பற்று நிறைந்த ஒரு படத்தில் காதல் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. மீதியெல்லாம் நம்ம இந்த படத்தோட வெற்றி விழாவில் பேசுவோம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஹோல் டீமுக்கு கங்க்ராட்ஸ். விஷ்ணு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஸோ கங்க்ராட்ஸ். சுசீந்திரன் சார் ஃபேவரட் டைரக்டர், பார்த்திபன் சார், எல்லாமே சூப்பரான பீப்புள் இருக்கீங்க. ஸோ கங்க்ராட்ஸ், கூப்பிட்றதுக்கு தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வழக்கமான மேடை மாதிரி இந்த மேடை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தாகணும். நிறைய நெகிழ்வோடும் நிறைவோடும் இந்த மேடையில் நான் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லலாம். என்னென்னா 1996 சென்னைக்கு வந்து நான் முதல்ல நாகேஷ் திரையரங்கத்தில் வந்து பார்த்த திரைப்படம் வந்து பாரதி கண்ணம்மா. அந்த படம் வந்து எவ்வளோ பெரிய வெற்றி அடைந்தது, அந்த படம் வந்து எவ்வளோ பெரிய இதயங்களை கொள்ளை கொண்டது அப்படிங்கிறதெல்லாம்
எல்லோருக்குமே தெரியும். அப்படி அந்த படத்தை வந்து நான் பார்த்துட்டு திருப்பி வரும்பொழுது நான் பாரதி என்று பெயர் வைத்து கொண்டதற்காக ரொம்பவும் பெருமைப்பட்டேன். ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது அந்த படம் பார்த்துட்டு வந்த உடனே. அதே மாதிரியான ஒரு சந்தோஷத்தை இந்த மாவீரன் கிட்ட எனக்கு கொடுத்துருக்கு. அது காரணம், இந்த படத்துலேயும் ஒரு கருப்பு சட்டை போட்ட பாரதியாக பார்த்திபன் நடித்திருக்கிறார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எனக்கு வந்து மகிழ்ச்சி மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பேரின்பத்தை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா ஒரு 17-18 ஆண்டுகள் கண்டிருந்த கனவுகளை எல்லாம் ஒரு முழு திரையாக ஒரு திரையில் விரிந்து இது பார்க்கக்கூடிய இந்த சந்தர்ப்பம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிறைவையும் நிகழ்வையும் கொடுத்த சுசீந்திரனுக்கு நான் நன்றி மட்டும் சொல்லலை, நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னென்னா என்னுடைய பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன், ஒற்றை நாணயம்ங்கிற முதல் பாட்டு வருகிற பொழுது எனக்கு என்ன விதமான சந்தோஷம் இருந்ததோ அதை விட ஒரு 100 மடங்கு அதிக சந்தோஷம் வந்து இந்த படத்தில் இருக்கிறது. காரணம், இந்த படத்தில் தான் முதல் முறையாக நான் வசனகர்த்தாவாக அறிமுகமாகிறேன் அப்படிங்கிறது உள்ளபடியே எனக்கு வந்து பெரிய மகிழ்ச்சி இருக்குது. என்னடா முதலில் செய்யக்கூடிய ஒரு காரியம் வந்து ரொம்ப சரியாக செய்யணும். இங்கே வந்து பேசுகிற பொழுது மரியாதைக்குரிய இயக்குனர் ரவிக்குமார் நேற்று நாளை இயக்குனர் சொல்லும்போது சொன்னார், அனுபவம் கூடுகிற பொழுது அளவு தெரியும் அப்படின்னு சொன்னார். ரொம்ப அற்புதமான வார்த்தை, அவர் ரொம்ப சாதாரணமாக சொன்னார். இந்த அனுபவம் எப்போ நமக்கு தெரியுதோ அப்போ தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். அந்த அனுபவம் எனக்கு தெரிந்ததாக இந்த படத்திலே கிடைச்சது. என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, ஒரு 1000 பாடல்கள் நான் எழுதியதற்கு பிறகு ஒரு சின்ன சினிமாவை பற்றின ஒரு புரிதலும் ஒரு சின்ன சினிமாவை பற்றின ஆர்வமும் எனக்கு ஓரளவு வெளிப்பட்ட இந்த சூழலில் வசனம் எழுதுகிற இந்த பணி என்பது ரொம்ப சந்தோஷம் அளித்தது. அப்புறம் மாவீரன் கிட்டு என்கிற ஒரு படத்திற்கு வசனம் எழுதியவன் யுகபாரதி என்று நான் மார்தட்டி சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கான இந்த தலைப்பு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அளித்தது. 80களின் பின்பகுதியிலும் 90களின் தொடக்கத்திலும் நடந்த ஒரு தென் தமிழகத்தில் நடந்த ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னு சுசி சொல்கிறார். ஆனால் நிச்சயமாக சுசி செய்ய நினைத்த முதல் திரைப்படம் இந்த திரைப்படமாக தான் இருக்கும் என்பது எனக்கு தெரியும். ஏன்னா அவ்வளவு அற்புதமான ஒரு அரசியலை ரொம்ப சாதுரியமாக இதில் வந்து சொல்லியிருக்கிறாரு. இதில் ரொம்ப அளவை அவர் வந்து பார்த்தார். நான் திரும்ப திரும்ப அனுபவம் அதிகமானால் அளவு சரியாக வரும் அப்படின்னு நான் ரவிக்குமார் சொன்னதை திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் வந்து சுசியினுடைய அனுபவம் இந்த படத்தில் வந்து 100% வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வசனங்களை பயன்படுத்துகிற இடமா இருந்தாலும் சரி, பாடலை, காட்சியை எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த படத்தை முழுமையாக இருந்தது. அதை விட பார்த்திபன் சார் வந்து வேறு மாதிரி பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தில் எனக்கு வந்து இந்த படத்தை வந்து ஒரு 4-5 முறை வசனத்திற்காக திரும்ப திரும்ப நான் பார்க்குற பொழுது எனக்கு தெரிந்தது, அவருடைய கண்கள் வந்து அவ்வளோ அற்புதமாக அந்த கதாபாத்திரை உள்வாங்கி கொண்டு வெளிப்படுத்தியிருக்கிற விதம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் வந்து ஒரு வசனம் ஒரு இடத்துல சொல்லுவார், அதிகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தப்பாக இருப்பாங்கன்னு ஒரு போலீஸ்கார் சொல்லுவார். அப்போ வந்து அந்த வசனத்தை மறுத்து பார்த்திபன் பேசக்கூடியவரோட இருக்குது, நாங்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்க தப்பாக இருக்காங்கன்னு சொல்ல வரலங்க, அதிகாரமே தப்புன்னு தான் சொல்ல வரோம் அப்படின்னு ஒரு இடத்துல பேசியிருப்பார். அதை நிறுத்தி அதை வந்து அவர் சொன்ன போது தான் செய்தது, உண்மையிலே ஒரு வசனத்தை வந்து எப்படி உச்சரிக்க வேண்டுமோ அப்படி உச்சரித்தால்தான் அந்த வசனத்திற்கும் மரியாதை, அந்த படத்திற்கும் மரியாதை, அந்த கதைக்கும் மரியாதை என்பதை வந்து ரொம்ப தத்ரூபமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அதே மாதிரி விஷ்ணுவை பற்றி சொல்லணும். விஷ்ணுவை வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிக்கக்கூடிய நடிகர்களில் ஒருவர். என்னென்னா எல்லா கதாபாத்திரத்திற்கும், அதாவது ஒரு ரெடிமேட் சட்டையை வந்து எல்லாத்துக்கும் பொருந்துறது கிடையாது, ஆனால் அது கரெக்டாக பொருந்துகிற அளவுக்கு எந்த கதையை நீங்கள் கொடுத்தீங்கனாலும் ரொம்ப அற்புதமாக நடிப்பார். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நான் பொதுவாகவே வந்து இந்த பாடல்கள் எழுதுகிற பொழுது எந்த கதாநாயகை பற்றியும்லாம் நான் எந்த மேடையிலும் புகழ்ந்ததே கிடையாது. ஆனால் நான் புகழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஒரு கதாநாயகியாக ஸ்ரீதிவ்யா இந்த படத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த படத்தில் உச்ச காட்சி, அதாவது கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு சின்ன சீன் இருக்குது, அதை நான் வந்து இங்கே சொல்ல விரும்பல. ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப நெகிழ்வோடு நான் வந்து இன்றைக்கு இந்த உயரத்தை அடைந்திருப்பதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்னுடைய இசைத்தோழன் இமானை வந்து சொல்லாமல் கடந்து நான் போகவே முடியாது. என்னென்னா என்னுடைய வாழ்க்கையின் தினசரி நான் பேசக்கூடிய ஒரு குரலாக அந்த குரல் இருக்கிறது. ரொம்ப அற்புதமாக இதில் வந்து பணியாற்றியிருக்கிறாரு. நானும் இமானும் சேர்ந்து பணியாற்றிய படங்களில் மிகச்சிறந்த ஆல்பம் அப்படின்னு ஒரு வரிசைப்படுத்தினா நிச்சயமாக இந்த படம் இடம்பெறும்னு நான் உறுதியாக சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் வந்து அவர் தன்னுடைய முழு உழைப்பையும் இதில் வந்து அவர் காட்டியிருக்கிறார். ரொம்ப அற்புதமாக பாடல்கள் வந்திருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இந்த படத்தை செய்ததற்காக, இந்த படத்தில் பணியாற்றதற்காக நான் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய, எல்லா சந்தோஷத்தையும் தாண்டி
இதில் ஒரு மிக அற்புதமான ஒரு மனிதனை நான் சந்தித்தேன் அப்படின்னா இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சந்திராசாமி. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் நான் பாட்டு எழுதியிருக்கேன், எல்லா தயாரிப்பாளர்களோடும் நான் பேசியிருக்கிறேன். ஆனால் நான் ரொம்பவும் நெகிழ்ந்து போகிற அளவுக்கு என்னை பேச வைத்த ஒரே ஒருவர் என்றால் அது சந்திராசாமி தான். அது அந்த பெருமை அவருக்கு உண்டு. முதல் முறையாக அவர் படத்திற்கு நான் வசனம் எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப மகிழ்ந்து போய் அவர் வந்து நேராக வந்து என்னை சந்தித்து ஒரு விஷயம் சொன்னார். நீங்கள் திரைக்கதை எழுதுறதும் என் படத்தில் தான் எழுதணும்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு வந்து கேட்டு போயிருக்கிறாரு. அதனால் நான் இப்போவே வந்து திரைக்கதை அவருக்கு எழுதுறதுக்கு தயாராக தான் இருக்கிறேன். இப்படி எல்லா தயாரிப்பாளரும் வந்து நீங்களே வசனம் எழுதணும், நீங்களே பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதற்கான சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்த சந்திரசாமிக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மொத்தத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த மாவீரன் கிட்டு மாபெரும் ஹிட்டு என்று சொல்லி முடிக்கிறேன். Hi everyone, good morning, vanakkam. I'm going to say this in English because I'm still learning to speak in Tamil. I really like the trailer and the songs of Mahavir Kittu. And I'm working with Vishnu on his next film. He's a really fantastic person. I love Susindran sir's work and I wish the entire team all the very best. Thank you. சதையை நம்பி படம் எடுக்கிற இயக்குனர்கள் மத்தியில் கதையை நம்பி படம் எடுக்கிற சுசீந்திரனுக்கு முதல் வாழ்த்துக்கள். மாவீரன் சுசீந்திரன் அவர்களே, மாவீரன் விஷ்ணு விஷால் அவர்களே, மாவீரன் கியூட் இமான் அவர்களே, மாவீரன் யுகபாரதி அவர்களே, எல்லாருக்கும் முதல்ல என்னோட நன்றி கடந்த வணக்கங்கள். என்ன காரணம்னா, ஒரு புது இயக்குனர் ஜெயிக்கும் போது தான் இன்னொரு புது இயக்குனருக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அவர் வெண்ணிலா கபடி குழு ஜெயிச்சிச்சு, அதனால தான் எனக்கு தூங்கா நகரம் கிடச்சிச்சு. ஏன்னா அவருக்கு தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்றது க்ளவுட் 9ல். ஸோ எப்பயுமே நான் ஒன்று சொல்லுவேன், கதை தான் ஹீரோ, திரைக்கதை தான் ஹீரோயின். உங்களுக்கு கதையும் திரைக்கதையும் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு படத்தில். திவ்யா அவ்வளோ அழகாக இருக்காங்க. அண்ட் விஷ்ணு என்னோட நண்பர்னு சொல்லுவேன், பிரதர்னு சொல்லுவேன். அவரும் வந்து கதையை நம்பி நடிக்கிற ஒரு நடிகர்களில் ஒருத்தர். அவருக்கு என் வாழ்த்துக்கள். அண்ட் தென் முதல் பட ப்ரொடியூசர், முதல் காதல் முதல் முத்தம் மறக்கவே முடியாது சார், மனைவிக்கு கொடுத்தா. அதே மாதிரி இந்த படம் ஒரு சிறந்த படமாக அமையும். எனக்கு கரெக்டான டீமை சூஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள். அண்ட் தென் என்னோட ஃபேவரேட் அப்படின்னா பார்த்திபன் சார். எப்பயுமே நான் அவருக்கு ஃபேனாக இருப்பேன் என்றைக்குமே. ஏன்னா ஒரு சின்ன இப்போ நான் கதை சதை இதெல்லாம் அவர் கொடுத்தது தான் எனக்கு. கைத்தட்டு வாங்கணும்னா கொஞ்சம் இந்த மாதிரி பேசணும்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு. ஸோ டெஃபினட்டாக அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவரோட இந்த லொல்லுத்தனம்லாம் இல்லாமல் பயங்கர பெரிய மாவீரனாக இருக்கீங்க சார். ஸோ இந்த மாவீரன் மொத்த டீமும் மாபெரும் வெற்றி அடையணும்னு நான் எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ, நன்றி. எனக்கு பேசிக்காக வந்து நான் சுசி சாருடைய பெரிய ஃபேன். என்னென்னா வந்து அவருடைய படங்களில் வந்து எனக்கு நான் மகாநாளில் பாண்டிய நாடு, வெண்ணிலா கபடி குழு, அந்த 3 படம் ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா வந்து ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் ஸ்டைலை சொல்கிறதுக்கான ஒரு பக்காவான டைரக்டர் இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் அவர் மட்டும்தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து தாய் சரவணன், என்னென்னா ஆடுகளம் படத்தில் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணேன், அவர் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒர்க் பண்ணார். அந்த படம் ஷூட்டிங்கில் வந்து நான் வெற்றி சார்கிட்ட பேசுனோட சரவணன்கிட்ட பேசுன டைம் தான் அதிகம். எனி டைம் 2 பேர் பேசிக்கிட்டே இருப்போம். ரொம்ப சுசி சாருடைய தம்பின்ற எந்த சீனும் போடாமல் பக்காவாக அந்த படத்தில் ஒர்க் பண்ணார். அதனால தான் அவர் இந்த அளவுக்கு சீக்கிரம் வளர்ந்துருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இந்த படத்துடைய ப்ரொடியூசர் சந்திரசாமி சார் என்னென்னா, ஆக்சுவலி நானும் அவரும் கிட்டத்தட்ட பக்கத்தூர் தான். அவர் ஃபஸ்ட் ப்ரொடியூசர் வந்து என்னென்னா ஒரு நல்ல டைரக்டரை செலக்ட் பண்ணியிருக்காரு. என்னென்னா சுசி சார் வந்து கண்டிப்பாக ஒரு புது இயக்குனரை, புது டைரக்டர், புது ப்ரொடியூசர் வந்து சேஃப்டி ஜோனில் கொண்டு போயிடுவார். ஏன்னா அவர் வேறு ஏதாவது ஒரு தப்பான இயக்குனர் செலக்ட் பண்ணாமல் சுசி சார் செலக்ட் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம். அப்புறம் விஷ்ணு விஷால், இப்போ ரீசெண்டாக அவர் படங்கள் பார்த்தா ரொம்ப செம மெச்சூர்ட் ஆகிட்டார். பெர்ஃபார்மன்ஸாக ரொம்ப நல்லா பண்ணுறாரு, ரொம்ப அழகாகிட்டார். அப்புறம் திவ்யா வந்திருக்காங்கன்னு தெரில. திவ்யா வந்து இந்த படத்தில் ஓகே ரொம்ப அழகாக இருக்காங்க. தேங்க்யூ திவ்யா, சூப்பர், வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றியடைய எனக்கு வாழ்த்துக்கள். பைல்வான் அண்ணே, முதல்ல உங்களுக்கு தான் பதில் சொல்லணும். எங்களை வந்து பெருசாக ஒரு ஷாக் கொடுத்து நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன், இதெல்லாம் சாதிச்சிருக்கேன், நீங்களாம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. பணத்துக்காக என்றைக்குமே அடிமையானது கிடையாது, இந்த புகழுக்காக வந்து எப்பவுமே அடிமையானது கிடையாது. சினிமா பிடிக்கல அப்படின்ட்டு திரும்பி அதை விட்டுட்டு நான் என்னுடைய மகன் கல்யாணத்தை இன்விடேஷன் கொண்டு கொடுத்தேன். அவங்க 2 பேருமே அந்த அலுவலகத்தில் உள்ளவர்கள்
சரியாக நடந்துக்கல. பைல்வான் சார் கோச்சுக்க வேண்டாம், இப்படியெல்லாம் ரேரான ஆளுங்கள் வந்து அடிக்கடி நம்ம சந்திக்க முடியாது. தயவு செஞ்சு அப்பா மாதிரி எங்களை கம்பேர் பண்ணாதீங்க. ஒரு 500 பேரை இன்னும் வந்து நெருக்கமாக வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பொறாமையாக இருக்குது. எந்த காரணத்தை முன்னிட்டும் இன்னைக்கு நான் பதிவு பண்ணுறேன், மீடியாவை பகைத்த எந்த கலைஞரும் அடுத்த கட்டத்துக்கு போனதே இல்லை.